Namaste. Greetings to all of you. Grandmaster Chawahak Swaruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on Development அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். Activation of the heart and the crown is one of the fastest paths to spiritual development. இருதய சக்கரத்தையும் கிரவுன் சக்கராவையும் இயக்கிறது, ஆக்டிவேட் பண்றது. ஆன்மீகமா முன்னேறதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பாதைகள்ல வேகமான முடிவை தரக்கூடியது ஹார்ட் அண்ட் கிரவுன் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பாதை. அப்படின்னா இந்த ஹார்ட் அண்ட் கிரவுனை இயக்காம வேற விதங்கள் எல்லாம் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு இல்ல. அது எல்லா ஆன்மீக பயிற்சியாளர்களுக்கும் தெரியும். பாதைகள் பல்வேறு இருக்கு, ஆனா வழிகள் போய் சேர்றது ஒரு இடத்துலதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. பல்வேறு பாதைகள் அப்படின்னா அப்புறம் பக்தி யோகை முறை இருக்கு, ஞான யோகா இருக்கு, கர்ம யோகா இருக்கு, குண்டலினி யோகா இருக்கு, தியான் யோகா இருக்கு, பல்வேறு யோக முறைகள் இருக்கு. இந்த யோக முறைகளை பயன்படுத்தி அந்த முழுமையான நிலையை நம்ம அடைய முடியும். அது எல்லாத்துலயும் விட நம்ம இருதய சக்கரத்தையும் கிரவுன் சக்கரையும் இயக்கி அதன் மூலமா முன்னேறதுக்கான வழி கிடைக்குது இல்லையா, அது மிக வேகமானது அப்படிங்கறத கிராண்ட் மாஸ்டர் சொல்றாங்க. இருதய சக்கரம் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்? அன்பு கருணை வழி வர்ற மாதிரி ஆகுது. அப்போ கிரவுன் ஆக்டிவேட் ஆனதுனால இயல்பாவே கிரவுன் சக்கராவும் ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கு. கிரவுன் ஆக்டிவேட் ஆன மாத்திரத்துல ஆன்மீக பாலம் வழியாக மிக அதிகமான தெய்வீக சக்தி கொட்ட ஆரம்பிச்சிடுது. அப்போ ஆத்மாவோட இணையற்கான வழி பாதுகாப்பான பல்வேறு வழிகள்ல இந்த வழி ஒரு முக்கியமான வழி. கிராண்ட் மாஸ்டர் நம்மளுக்கு இந்த ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்த பல்வேறு தியான முறைகளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய தியான முறை ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன். அந்த ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன்ல ஹார்ட் அண்ட் கிரவுன் ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் அவங்க முதல் பயிற்சி சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நம்மளுடைய புத்திசாலித்தனம் நல்லா முதிர்ச்சி அடைந்திருந்து இருதய சக்கரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா அந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஆனா இருதய சக்கரம் ஆக்டிவேட் ஆனவங்களா இருந்தா அப்படி செய்ய முடியாது. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுதான் நோக்கமா வச்சு முன்னேறுவாங்க. ஆன்மீகமா முன்னேற்ற பாதையில நம்ம நடக்கணும்னா, வெற்றி பெறணும்னா, ஆன்மீக முன்னேற்றம் முழுமை அடையணும்னா கடவுளுடைய சேவகனா உலகத்துல வாழணும். சேவகனா வாழக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கும்? இருதய சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆனவங்களுக்கும் கிரவுன் சக்கரம் ஆக்டிவேட் ஆனவங்களுக்கும் தான் இது இருக்கும். இருதய சக்கரம் மனிதர்களுடைய எமோஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மையம். கிரவுன் தெய்வீக இருதய சக்கரத்துக்கு ஒத்தது, ஹைரார்கியோட இருதய சக்கரத்தோட கனெக்ட் ஆனது. மேன்மையானவர்கள் அனைவரும் அந்த இடத்துல தான் இணைக்கப்பட்டிருக்காங்க. மகாபுருஷர்கள் எல்லாமே கிரவுன்ல தான் இருக்காங்க. கிரவுனோட ஆக்டிவேஷன் தான் உலக நன்மைக்காக வாழும். அப்போ இமீடியட்டா மனித நன்மைக்காக ஆரம்பிச்ச நம்மளுடைய பயிற்சிகள் உலக நன்மைக்காக கொண்டு போய் முடியக்கூடிய வழிதான் ஹார்ட் அண்ட் கிரவுன் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய முறை. இதுதான் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மிக வேகமான பாதை அப்படிங்கறத கிராண்ட் மாஸ்டர் திரும்பவும் ஞாபகப்படுத்துறாங்க. நம்ம இதுக்கு வச்சுக்கலாம். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.